அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, மத்திய, மாநில அரசாங்கங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இந்த வரி வருவாய் பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நமக்கு குடுத்திருக்காங்க. என்ன ஒரு சூழல்ல குடுத்திருக்காங்க அப்படின்னா, 16வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஆர்டிகிள் 280 படி பார்க்குறப்ப, நிதி ஆணையம் அப்படிங்கிறத நம்மளுடைய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அந்த நிதி ஆணையம் வழங்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில, நமக்கு மத்திய, மாநில அரசுகளுக்கு மத்தியில இந்த வரி வருவாய் பகிர்வு அப்படிங்கிறது இருக்கு. 16வது நிதி ஆணையமும் செயல்பட தொடங்கிட்டாங்க. அவங்களுடைய அந்த பரிந்துரைகள் அப்படிங்கிறத அடுத்த மாசம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்குள்ள அவங்க குடுத்துருவாங்க. சரிங்களா? தற்போது பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கிட்டயும் சென்று அவங்களுடைய குறைகளை கேட்டு அறிஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய 16வது நிதி ஆணையம். அந்த வகையில பார்க்கிறப்ப, மாநில அரசாங்கங்கள் நெறைய குற்றச்சாட்டுகள வைத்துட்டு தான் இருக்காங்க. சரியா? குறிப்பா பார்த்தோம்னா, 15வது நிதி ஆணையத்தின்படி பார்க்கிறப்ப, 41% வரி வருவாய் அப்படிங்கிறத பகிர்ந்தளிக்கணும் மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது. ஆனா, ஒரு சில குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது இருக்கு. என்னன்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமான வரி வருவாய் அப்படிங்கிறது பகிர்ந்தளிக்கப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, அந்த 2 மாநிலங்களுக்கு மட்டுமே 28% வரி வருவாய் அப்படிங்கிறது பகிர்ந்தளிக்கப்படுது. ஆனா, தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா, 42 இல்ல 4.2% கர்நாடகானா 3%, தெலுங்கானானா 2% இந்த மாரி தென் மாநிலங்களுக்கு குறைவான நிதி தான் வருது. இந்த குறைவான நிதி அப்படிங்கிறது இவங்களுக்கு பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதிகமான வளர்ச்சி அடைந்திருக்கிறனால, நாங்க குறைவான நிதிய வாங்குறோமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க. மக்கள் தொகை சரியான முறையில கட்டுப்படுத்துறதுக்காக தான் எங்களுக்கு இந்த தண்டனையா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஏன்னா, வட மாநிலங்கள் பார்த்தோம்னா, சரியான அளவுல மக்கள் தொகைய குறைத்திருக்க மாட்டாங்க. மக்கள் தொகையும் பார்த்தோம்னா, ஒரு அடிப்படை காரணியாக இருக்கு. இந்த மத்திய, மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பகிர்வு அப்படிங்கிறதுல, பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். அப்படி இருக்கப்ப பாப்புலேஷன கம்மி பண்ணனால தான் எங்களுக்கு இந்த ஒரு நிலையா அப்படிங்கிறத தொடர்ச்சியா கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? அதே மாரி பார்த்தோம்னா, நமக்கு அ சராசரியா பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறதும் கம்மியா தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 41% மத்திய அரசு மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது 15வது நிதி ஆணையத்தின்படி குடுக்கப்பட்ட பரிந்துரை. ஆனா, ஆக்சுவலா ரியலைஸ் ஆனது பார்த்தோம்னா 31% தான் குடுத்திருக்காங்க. ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கம் செஸ் மற்றும் கூட்டு வரி சர்சார்ஜஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த செஸ் மற்றும் சர்சார்ஜஸ் அப்படிங்கிறத நெறைய பொருட்கள் மீது விதிக்கிறாங்க. இதனால மாநில அரசாங்கங்களுக்குன்னு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது கம்மியாகுது. இந்த செஸ் மற்றும் சர்சார்ஜஸ் இத மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்களுக்கு பிரிச்சு குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வகையில அந்த செஸ் மற்றும் சர்சார்ஜஸ் உடைய சதவீதம், அதிலிருந்து கிடைக்கப்பட்ட நிதிய மட்டும் பார்த்தோம்னா, 2000 கோடியாக இருந்தது. இப்போ 2,00,000 கோடியாக இருந்தது. இப்போ 5,00,000 கோடியாக உயர்ந்திருக்குது 2022ஆம் ஆண்டு பார்க்கிறப்ப. இப்ப மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, மாநில அரசாங்கங்களுக்கு நிதிய வழங்குறது மட்டும் இல்லாம, அது கம்மியான நிதியா வழங்குறாங்க. அதே மாரி அவங்களுடைய வருவாய தான் உயர்த்த நினைக்கிறாங்க. செஸ் மற்றும் சர்சார்ஜ்கள் மூலமாக அவங்களுடைய வரிய தான் உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இதனால என்ன ஆகுது அப்டின்னா, இந்தியாவோட பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறதே தவறிய ஒரு பாதிப்பு அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? அதே மாரி தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா, 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி பின்தங்கிய பொருளாதாரமாக தான் இருந்துச்சு. ஆனா, வரி வருவாய பெற்று இப்ப ஒரு முன் அ ஒரு முன்னோடி மாநிலமாக மாறியிருக்கு. அதே ஒரு நிலையில தான் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களுமே 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி பின்தங்கிய பொருளாதார மாநிலமாக இருந்துச்சு. ஆனா, அவங்களுடைய வளர்ச்சின்னு பார்த்தோம்னா, இப்ப வரைக்குமே அதே ஒரு நிலையில தான் இருக்காங்க. இப்ப 75 ஆண்டுகளா பெரிய அளவுல மாற்றமே ஏற்படலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாரி ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மத்தியிலேயே இருக்கிறப்ப, தென் மாநிலங்கள் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் சரியான கேள்விகளா தான் இருக்கு. அவங்களும் ஒரு நியாயத்தை தேடி தான் இந்த மாரியான கேள்விகள முன்வைக்கிறாங்க. வட மாநிலங்களுமே பார்த்தோம்னா, பின்தங்கிய மாநிலமாக இருக்காங்க. இப்ப அவங்களுக்குமே வளர்ச்சி அப்படிங்கிறது தேவைப்படுது. அதற்கு நிதி அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்ப இந்த 2 ஃபேக்டர்ஸையும் பேலன்ஸ் பண்ணி, நமக்கு இந்த டெவல்யூஷன் அப்படிங்கிறது இந்த 2 ஃபேக்டர்ஸையும் பேலன்ஸ்டா குடுக்கணும் அப்படிங்கிறது தான் 16வது நிதி ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான சவால் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பிரதான் மந்திரி ஜன் ஜாதிய
சாரி. பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம். பிஎம்ஜெய் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, முதலமைச்சரோட இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தோட சேர்ந்து தான் இந்த திட்டமும் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. சரிங்களா? தனியான முறையில இத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகேங்களா? அதாவது முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட பயனாளியின் குடும்பத்துக்கு பார்த்தோம்னா, ஆண்டுக்கு ரூ. 5 காப்பீடாக வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1,45,00,000 குடும்பங்கள் இதுல இணைந்து இருக்காங்க. ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு சில சர்ச்சைகள் அப்படிங்கிறது எழுந்துட்டே தான் இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்த மருத்துவமனைகள்ல பயன்படுத்துறப்ப. அரசு மருத்துவமனைகள்ல பயன்படுத்திருவாங்க. தனியார் மருத்துவமனைகள்ல பயன்படுத்த போறப்ப, நாங்க ஒரு சில நோய்களுக்கு மட்டும் தான் இந்த காப்பீட எடுத்துப்போம். இந்த சிகிச்சைக்கு இந்த காப்பீடு வந்து நமக்கு செல்லுபடி ஆகாது. அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில கூட பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துடைய ஒரு அடுத்த கட்டம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 70 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தோம்னா, 70 அல்லது 70 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தோம்னா, ஆண்டொன்றுக்கு ரூ. 5,00,000 நமக்கு மருத்துவ காப்பீடாக வழங்கப் போறோம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லி அந்த திட்டம் அப்படிங்கிறதும் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்ப 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்குமே பார்த்தோம்னா, ஒரு தனிநபருக்கே எந்த ஒரு வருமான அ வரம்புகள் எதுவுமே இல்லாம, நமக்கு ஒரு 70 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் போதும், அவருக்கு ரூ. 5,00,000 அப்படிங்கிறத நம்மனால மருத்துவ காப்பீடாக பெற முடியும். ஆனா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அதுல ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு இன்னும் வராமல் இருக்கு. பயன்பாட்டுக்கு வராததால், இத்திட்டத்தில் காப்பீடு அட்டை பெற்றும் மூத்த குடிமக்களால் சிகிச்சை பெற முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கிறதாக இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறத இன்னும் பயன்பாட்டுக்கு கொண்டு வராம இருக்காங்க. அதனால 70 வயசுக்கு மேற்பட்ட இந்த மூத்த குடிமக்கள்னால சிகிச்சை பெற முடியாத நிலை அப்படிங்கிறது இருக்கிறதாக நமக்கு இந்த ஆர்டிகிள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் இதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்த தமிழகத்துல அமல்படுத்துவது குறித்த அந்த வழிகாட்டுதலுக்காக தான் தமிழக அரசாங்கம் இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்துக்கு கீழ இணைந்தவங்களுமே இதுல பயன்பெறலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா, தெற்குலகுக்கு $30,000 கோடி பருவநிலை நிதி போதாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு காப் மாநாடு அப்படிங்கிறது ஏறக்குறைய முடிவு அடைஞ்சிருச்சு. பாக்கு அப்படிங்கிற நகரத்தில் நடந்துச்சு. அசர்பைஜான்ல இருக்கக்கூடிய பாக்கு அப்படிங்கிற நகரத்தில் நடந்த இந்த காப் 29 அப்படிங்கிற மாநாட்டுல பெரிய அளவுல முக்கியமான முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, அந்த அளவுக்கு திருப்திகரமான முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்படாம தான் இருக்கு. அதுல ஒரு முடிவா தான் இந்த $30,000 கோடி அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பருவநிலை நிதி அப்படிங்கிறத பத்தின ஒரு விஷயம் தான் இது. கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கு தெற்குலகம் கோரி வரும் 1,00,000 கோடி நிதியிலிருந்து தற்போதைய அறிவிப்பு வெகு குறைவாக இருப்பது இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் கவலையாக உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியா போன்ற வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 1,3 லட்சம் கோடி பருவநிலை நிதியாக தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே இருந்தாங்க. ஆனா, வளர்ந்த நாடுகள் என்ன ஒரு ப்ராமிஸ குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, $30,000 ஆண்டொன்றுக்கு தரப்போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது 2035 வரைக்கும் குடுக்கப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வளரும் நாடுகளுக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வளரும் நாடுகள் அவங்க அந்த ரெனியூவபிள் எனர்ஜி பேஸ்டு எக்கானமிக்கு போகணும் அப்படின்னா, அதற்கான நிதி அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படுது. ஆனா, அந்த நிதி அப்படிங்கிறது தான் நம்ம $1.3 டிரில்லியன் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா, வளர்ந்த நாடுகள் ப்ராமிஸ் பண்ணியிருக்க இந்த $30,000 கோடி அப்படிங்கிறது பெரிய அளவுல அ அது ஈடுகட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியா இந்த ஒரு கருத்த இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்தியா சொன்ன இந்த ஒரு கருத்த நைஜீரியா போன்ற நாடுகள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ, இன்னைக்கு ஆர்டிகிள்ஸ்ல பார்த்தோம்னா 3 முக்கியமான ஆர்டிகிள்ஸ் பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை அடியனைல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.